Hello viewers, இந்த வீடியோவில் நம்ம வந்து Havells Exhaust Fan ஓட யூசர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் நான் வாங்கி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 1257 இருந்தது. இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். நீங்கள் இதை ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆஃபர் டைமில் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்க முடியும். அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 இயருக்கு அப்புறமாட்டா நான் க்ளீனிங்காக இந்த ஃபேனை வந்து நான் ரிமூவ் பண்ணேன். க்ளீனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. டஸ்ட்டெல்லாம் ஈஸியாகவே போயிடுது க்ளீன் பண்ணால். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதோட வந்து சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரன் பண்ணும்போது வர சவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, நம்ம கிச்சனில் இருக்க ஹீட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஸ்மோக்கு, ஸ்மெல், இது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து வெளியே அனுப்பிச்சிரும். இதை நான் வந்து ஜஸ்ட் ஒரு டேக் பண்ணி தான் இந்த ஃபேனை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே 2 டேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே 2 டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள் கேஸ்க்கு பேக் சைடில் இல்லை ஃப்ரண்ட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எங்கே விண்டோ இருக்கோ அந்த விண்டோ கிட்ட நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அனல் காற்றுன்னு சொல்லுவாங்க, அந்த அனல் காற்றாக இருக்கட்டும், ஸ்மெல்லாக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுன்னா வெளியே அனுப்பிச்சிரும். ஸோ நீங்கள் ஒரு 3 hours 4 hours இது ரன் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு எதுவுமே அந்த அளவுக்கு தெரியாது. இது ரன் ஆகிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து ரன் ஆகும். இது எப்படி ரன் ஆகுதுன்றதும் காட்டுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேக் சைடில் விண்டோ இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ நான் அங்கே வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஃப்ரண்ட் வியூவு. உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோஸர் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த ஃபுல் செட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபேன் எப்படி ரன் ஆகுதுன்றதும் பார்த்துடலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் உங்களுக்கே தெரியும் அந்த பேட் ஸ்மெல், ஸ்மோக் இதெல்லாம் அதிகமாக டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சில் பார்த்துட்ருக்கீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இன்னும் ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராகவே இது கிடைக்கும். ஒரு 1200 இதை நீங்கள் வாங்கலாம். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள், சவுண்டே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வராது. நீங்கள் மற்ற எக்ஸாஸ்ட் ஃபேன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேவல்ஸ் பிராண்டோடது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு உங்களுக்கு ரன் ஆகிறதே இந்த ஃபேன் வந்து தெரியாது. இந்த ஃபேனை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.